இந்த ஒரு பிளான்ட்டை வச்சு நம்ம குட்டிங்களெல்லாம் ஈஸியாக காப்பாற்ற முடியுமா? வெல்கம் டு பார்ட் 4 ஆஃப் நான் கப்பிஃபா உருவாக்க போகிறேன். நம்ம குட்டி குஞ்சானா வாங்கின மீனுங்க எல்லாம் இப்போ குட்டி போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அவங்க குட்டிங்களை எல்லாம் சாப்பிடாம இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரைடிங் ஸ்பாட் வேணும் குட்டிங்களுக்கு. அதுக்கு தான் நம்ம லில்லி பிளான்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கோம்னா இது ஒரு ரைடிங் ஸ்பாட்டை மட்டும் இல்லாமல் மீனுக்கு ஆக்சிஜன்ல இருந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணுறது வரைக்கும் எல்லா வேலையும் இதுவே. அதனால தான் நம்ம இந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக பக்கத்தில் இருக்க நர்சரியில் நம்ம வந்து லில்லி பிளான்ட் கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அதை இந்த மாதிரி தான் நட்ட வைக்கணும். நான் பண்ணுற மாதிரியே செம்மண்ணை வந்து ஃபுல்லாக பாட்டில் போட்டுறேன். ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு செம்மண் போட்டதுக்கப்புறம் அந்த கிழங்கோ இல்ல வேரோ நட்ட வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மேல எம்சாண்ட் மாதிரி ஏதாவது போட்டா ஃபில்ட்ரேஷனுக்கு நல்லா இருக்கும். அதாவது தண்ணி கலங்காது. இந்த மாதிரி வைக்கிறதுனால பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் தண்ணியில நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த செடியும் நல்லா சீக்கிரம் வளர்ந்து. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மேல இருக்க அழுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லா வச்சீங்கன்னா லைட்டா தண்ணி கலங்கும். அது நார்மலா நடக்கிறது. அதுக்கப்புறம் போக போக அது சரியாயிடும். அப்படியே உள்ள வச்சு அந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே படர்த்தி வச்சுட்டீங்கன்னா பார்க்கவே அழகா இருக்கும். இப்போ இந்த லில்லி பிளான்ட்டை வந்து நம்ம ஃபுல் பிளாக் டம்போயர் வச்சிருந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் வச்சிருக்கோம். எவ்வளவு அழகா இருக்கு நீங்களே பாருங்க. இது போக நம்ம வாங்கின மிச்ச கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். வேர் வரட்டும்னு சொல்லிட்டு. வேர் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி நட்ட வச்சு நம்ம மற்ற ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லயும் வைக்க போறோம். வேற என்ன செடி இந்த மாதிரி வாங்கி வளர்த்தலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வேற என்ன கப்பி வாங்கலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம.